வணக்கம். என் பேர் பி பாலமுருகன். நான் இது சில்வர் ஜூப்ளி செலிப்ரேஷன் 1997 to 2000 பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் படித்தோம். நானும் பாலா எல்லாம் ஒன்றா படித்தோம். 25 வருஷம் ஓடினதே தெரியல. ஆக்சுவலாக நாங்கள் உள்ளே வர்றப்ப நான்லாம் உள்ளே வர்றப்ப என் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நிறையா மார்க் எடுத்தவங்களாக இருந்தாங்க. அவங்களெல்லாம் எப்படி ஃபேஸ் பண்ண போகிறேன்னு ஒரு பயம் இருந்துச்சு. ஆனால் எனக்கு ப்ரொஃபஸர்ஸ்லாம் கொடுத்த சரஸ்வதி நாராயணன் கல்லூரியில் முதல் வருடம் பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் படிக்கும்போது ஒரு சேதுராமன் சார் எனக்கு உத்வேகம் கொடுத்தாரு. எலக்ட்ரிசிட்டி அண்ட் மேக்னட்டிசம் புக்கை நிறைய ரெஃபரன்ஸ் புக்கு எனக்கு கொடுத்தாரு. அதுவும் இல்லாமல் ஈஸியாக நல்லா மார்க் எடுத்துடலான்னு சொன்னார். நான் ஃபஸ்ட் இயரில் ஃபஸ்ட்டு செமஸ்டரில் 98 மார்க் எடுத்தேன். அதாவது துரைசாமி சார், சேதுராமன் சார், அழகர் சாமி சார், குருபாலன் சார், இவங்களெல்லாம் நான் மறக்கவே முடியாது என் லைஃப் ஃபுல்லாக. ஏன்னா அவங்களாம் இல்லைன்னா இன்றைக்கி நான் ஒரு ஃபிசிக்ஸ் வாத்தியாராக இருந்திருக்க முடியாது. இப்போ நான் பார்த்தீங்கன்னா டிஆர்பியில் 2004 டீச்சர்ஸ் ரெக்கமெண்ட் போர்டுன்னு வைப்பாங்க கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு. அதில் எம்எஸ்சி ஃபிசிக்ஸ் நான் ஆக்சுவலாக தியாகராஜ காலேஜில் படித்தேன். படிச்சுட்டு பிஎட் சென்ட் சேவியர்ஸ் பாளையங்கோட்டையில் படித்தேன். படித்து இப்போ நான் ஒரு ஆசிரியராக இருக்கேன்றது 25 வருஷம் கழித்து நான் பார்க்கும்போது, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பிரமிப்பாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது. இந்த மகிழ்ச்சியான தருணத்தை என் வாழ்நாளில் மறக்க மாட்டேன். உண்மையை சொல்லப்போனால் என் ஃப்ரெண்ட்ஸில் நான் வெங்கடேஷ் பாபு, பாலா, மணிகண்டன், சுரேஷ், லட்சுமணன், இவங்களெல்லாம் நான் மறக்கவே முடியாது. அதே மாதிரி ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருக்கக்கூடிய சாகுல் அமீதும் ராம்குமாரையும் மறக்க முடியாது. ஏன்னா சாகுலும் ராம்குமார் இல்லைன்னா அவங்க எனக்கு ஃபிசிக்ஸ் மேலே ஒரு ஆர்வத்தை நல்லா கொண்டு வந்தாங்க. ப்ரொஃபஸர்ஸும் நிறையா கொண்டு வந்தாங்க. அதில் எனக்கு ஃபிசிக்ஸை நல்லா படிக்கணும்னு பார்த்ததே நான் சாகுல் அமீதை பார்த்து தான். ஆக்சுவலாக நான் சயின்டிஸ்ட் ஆகலான்னு தான் நினச்சேன். ஆனால் எனக்கு அந்த டேலண்ட் இல்லைன்றதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் நிறைய பேருக்கு கிளாஸ் எடுக்கும்போது எனக்கு அந்த திறமை தெரிஞ்சிச்சு. அதை ஃபாலோ பண்ணி நான் கிளாஸஸ் எடுக்க ஆரம்பித்தேன். இப்போ நிறைய பேசுகிறது ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட நான் கவர்மெண்ட் ஸ்கூல் எடுக்கிறது ரொம்ப பெருமைப்படுறேன். ஏன்னா அந்த இடத்துல சிங்கிள் பேரண்ட் இருப்பாங்க, டபுள் பேரண்ட் இல்லாமல் இருப்பாங்க, யாராவது கார்டியனாக இருப்பாங்க. ஆனால் மனமும் என்னுடைய பாடத்தை சின்சியராக நான் எடுக்கிறேன் பாடத்தை. அதனால் மாணவர்களை நல்லா கொண்டு வரணுன்றது தான் என்னுடைய இலக்கு. என்னால் இப்போ அப்துல் கலாம் மாதிரி ஒரு சயின்டிஸ்ட்டை கொண்டு வர முடியுமா, ஒரு நல்ல டாக்டரை கொண்டு வர முடியுமா, ஒரு நல்ல ஒரு ஐஐடி ஸ்டூடெண்ட்டை கொண்டு வர முடியுமா, அப்படிங்கிறதான் என் இலக்கு. நான் ஒரு நல்லாசிரியர் விருது, அதாவது முதலமைச்சர் மூலயமா, மாநில விருது, அரசு மூலயமா ஒரு நல்லாசிரியர் விருது வாங்கணும். அடுத்த இலக்கு என்னென்னா எனக்கு பிரசிடெண்ட்லேருந்து ஒரு நல்லாசிரியர் விருது வாங்கணும். இந்த கல்லூரி நிறையா செஞ்சுருக்கு. ஆக்சுவலாக எல்லா மாணவர்களும் ஃபிசிக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கைப்பிடிச்சு தூக்கி விட்டவங்க தான் இங்கே அதிகம். அந்த வகையில் பாலா வெங்கடேஷ் பாபு பாலாவை எப்படி ஒரு இண்டிகேட் பண்ணி சாஃப்ட்வேருக்கு இழுத்தானோ, ஆனால் பாலா இன்றைக்கி கிட்டத்தட்ட 100 பேர் 200 பேரை இந்த 18 வருஷத்தில் கொண்டு வந்திருக்காங்கன்னா அது சாதாரண விஷயம் கிடையாது. எல்லாருமே கடினமாக உழைச்சி தான் வந்திருக்காங்க. சிவலிங்கமாக இருக்கட்டும், பாலாவாக இருக்கட்டும், எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே கடினமாக இந்த ஸ்டேஜுக்கு வந்திருக்கோன்னா எல்லா பேரும் கடினமாக உழைச்சிருக்கோம். ஆனால் அதில் உண்மை இருந்துச்சு. எல்லாத்துலேயும் உண்மையும் உழைப்பு இருந்தால் யார் வேணால் ஜெயிக்கலாம். எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நம்மளுடைய எண்ணங்கள் பூரா நேர்மறை சிந்தனையோடு இருந்துச்சுன்னா இந்த காலேஜ் இல்லை, எந்த காலேஜில் படித்தாலும் இந்த மாதிரி ஒரு அருமையான ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிள் வந்துச்சுன்னா நிச்சயமாக எதுவும் சாதிக்கலாம். நம்மளால் சாதிக்க முடியுன்றதுக்கு இந்த சரஸ்வதி காலேஜ் தான் முக்கியம். துரைசாமி சாரை நான் கொஞ்சம் மிஸ் பண்ணுறேன். அவர் எடுக்கிற ஃபிசிக்ஸை பார்த்து தான் என்னை ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி நான் ஃபிசிக்ஸ்க்குள்ளேயே வந்தேன். அதனால் அவரையும் நான் ஞாபகப்படுத்திக்கணும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி மகேந்திரன் சார் இன்று நம்மகிட்ட இல்லை அவர். ஆனால் அவர் மகேந்திரன் சார் இன்னொரு ரோல் மாடல். ஆப்டிக்ஸ் சான்ஸே இல்லை. இன்றைக்கி நான் ஆப்டிக்ஸ் எடுத்தாலும் அதில் லென்ஸ் ஃபார்முலான்றது அவர் சொன்ன விதத்தை நல்லா நோட் பண்ணியிருந்தேன்.
நல்லா வந்திருக்கு. இன்னும் பிரசிடெண்ட்டை நல்லாசிரியர் விருது வாங்குறதா என்னுடைய முழு இலக்காக வச்சுருக்கேன். கண்டிப்பாக வாங்குவேன். எல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸோட ஆசீர்வாதம், பெரியவங்களோட ஆசீர்வாதம், இந்த சரஸ்வதி கல்லூரி எல்லா ஆசீர்வாதமும் எனக்கு கிடச்சுன்னா நிச்சயமாக நல்லாசிரியர் விருது பிரசிடெண்ட் வந்து வாங்குவேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.